அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம நிறையா எந்தெந்த நோய்க்கு என்னென்ன மருத்துவம் எதனால் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ நேற்று கல்லீரல் பிரச்சனையை பார்த்தோம். அதில் நான் நிறையா போட வேண்டியிருக்கு. ஏன்னா கல்லீரல் ஒரு முக்கியமான உறுப்பு. இதில் நேற்று கொஞ்சம் பார்த்தோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கல்லீரல் 80% மேல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும், வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும், தூக்கம் அதிகம் வராது. இதுக்கெல்லாம் நம்ம நிதானமாக அவங்களுக்கு நம்ம மருத்துவம் பார்க்கணும். எந்த காரணத்து கொண்டும் பயப்படவே வேண்டாம். ஆனால் அன்றைக்கி ஆஸ்பத்திரிக்குன்னு போயிட்டோம்னா உடனே வயிறு வீங்கிருச்சு அப்படின்னு சொல்லி நீரை உறிஞ்சி எடுப்பாங்க. அப்புறம் பழையபடிக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி மறுநாளும் அதில் நீர் வந்துடும். இதுக்கு நம்ம தமிழ் மருத்துவத்தில் மகோதரம் அப்படின்னு கூட பேர். இப்போ வாந்தி வந்துச்சுன்னா நம்ம முன்னோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ தான் நிறைய பிளாஸ்டிக் செருப்புகள் வந்துடுச்சு. முன்னால் தோல் செருப்பு தான் போட்டுட்டு வந்தாங்க. அந்த தோல் செருப்பை பழச அது கீழே போட்டுருவாங்க. ஆனால் அதை நம்ம அதை சுத்தம் பண்ணி அதை சுட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பல் 3 சிட்டிகை அளவுக்கு தேனில் கொடுக்க அந்த வாந்தி, அதாவது விக்கல் உடனே நிற்கும். இல்லை அப்படின்னா அது இப்போ கிடைக்கிறது சிரமம் அப்படின்னா சிலாசத்து பஸ்பம் அது முறையாக போட்டிருக்கணும். நம்ம முறையாக போட்டிருக்க முறையை புறமே நம்முடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுகிட்டே வந்திருக்கோம். அதில் எப்படி தயாரிக்கிற முறையெல்லாம் போட்டிருக்கோம். அந்த சிலாசத்து பஸ்பம் அது மாதிரி ஒரு சிட்டி அளவுக்கு எடுத்து இளநீரில் கொடுத்தோம்னா அந்த விக்கல் உடனே நிற்கும். இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா ஆப்பசோடா அதை வாங்கிட்டு அதை ஒரு சிட்டி அளவு கொடுக்கணும். ஆப்பசோடாவும் சுத்தி பண்ணி முறையாக முடிச்சிருக்கணும். உடனே கடையில் வாங்கி உடனே அதை பயன்படுத்தக்கூடாது. ஆப்பசோடாவை கரெக்டாக நல்ல முறை சுற்றி பண்ணிட்டோம்னா அதுவும் பல மருத்துவத்துக்கு வருது. அதுவும் நம்ம விக்கலுக்கு உடனேயே நிற்கும். இந்த கல்லீரல் சின்ன குழந்தைக்கு கூட இன்றைக்கி வருது அப்படின்னா, இப்போ நம்ம தாய்ப்பால் கிட்டத்தட்ட ஒரு சிலர் 6 மாதத்திலே தாய்ப்பால் நிப்பாட்டிடுறாங்க. ஒரு சிலர் 3 வருஷம் வரைக்கும் இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி உள்ள குழந்தைகளுக்கும் அந்த செரிமான பிரச்சனை பல பிரச்சனையினால் அந்த கல்லீரல் பிரச்சனை காமாலை மாதிரி காட்டும். இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, குழந்தைக்கு கொடுக்க வேண்டாம். அந்த தாய் பத்தியமாக இருந்து நீலினும் வண்ணாநவுரி இலைய அது தலைக்கு ஆட்டுப்பாலில் அரைச்சி 10 போட்டு அதே காலையில் 3 நாளைக்கு விருவத்தில் சாப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு சரியாயிடும். இந்த அம்மாவுக்கும் ஒரு சின்ன காமால் மட்டும் இல்லை, வேறு சின்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். ஏன்னா வண்ணாநவுரி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு மருந்து. நிறையா மருத்துவத்துக்கு நம்ம அதை பயன்படுத்திட்டு வரோம். அது ஒரு காயகல்ப மூலிகை. நம்ம வண்ணாநவுரி பற்றி தனியாக நம்ம வீடியோவில் நிறைய போட்டிருக்கோம். என்னென்ன மருத்துவம் சொல்லி படமும் நிறைய போட்டுகிட்டே வந்திருக்கோம். பெரியவங்களுக்கு அப்படின்னு வரும்போது இப்போ வாந்தி விக்கல் வருது, அதுக்கடுத்து வாந்தி வரும்.
எந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே வாந்தி வந்து பூராமே சாப்பாடு பூராமே வெளியே வந்துடும். இதுக்கு நம்ம கடையில் நாட்டு மருந்து கடையில் சதகுப்பை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில் அது வந்து நல்லா சதகுப்பியை பொன்னுருவில் இளவற்பமாக வறுத்துடணும். ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு பாதியாக வற்ற வச்சு அதை கொஞ்சம் அதில் வெளியே எடுத்து அதை வந்து வடிகட்டி அதை கொஞ்சம் பனக்கற்கண்டு போட்டு கொடுக்க உடனே வாந்தி நின்றோம். இந்த விக்கல் வாந்தி வந்து முத்தின நீர் உள்ளவங்களுக்கு உணவு முறைகள் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் பழைய கஞ்சி நீராகாரம் தான் கொடுக்கணும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்படி வரும்போது அவங்களுக்கு வந்து தானிய உணவுகளை வந்து கம்மங்கூழ் இருக்குது, அதாவது கவுனி அரிசி, அதை கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் பயன்படுத்தும் போது அதில் கஞ்சி மாதிரி பயன்படுத்தலாம். அதையே கொஞ்சம் நீராகாரம் மாதிரி பயன்படுத்திட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல குணம் வரும். அதனால் காமாலைன்னு அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. நிறைய பேர் காமாலையில் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் மரணத்தை சந்திச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பயப்பட வேண்டியதும் இல்லை. முறையான மருத்துவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எளிதில் இந்த கல்லீரல் பிரச்சனைனால வருத காமாலை மற்ற நிறைய பிரச்சனைகள் சரி பண்ணலாம். நம்முடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. இன்னும்